வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது வயலட் கனவுகள் நாவல் பகுதி 3. முதல் 2 பகுதிகளை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த நாவல் எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படி கேட்கலன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. ஏர்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் குருராஜன் ஒரு ஃபைல ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருந்தாரு. பிரமோத் கதவு தட்டிட்டு உள்ள வந்தாரு. நேரம் நடுப்பகலை தாண்டி இருந்தது. வாங்க பிரமோத், நானே உங்ககிட்ட பேச நினைச்சிட்டு இருந்தேன், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாரு. பிரமோத்தும் போய் உட்கார்ந்தாரு. பிரமோத்தோட முகம் கொஞ்சம் கலவரமா இருந்ததை பார்த்ததுமே, என்ன பிரமோத், ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. சார், அந்த ஜெயகோபால் ஃபேமிலி எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. போற போக்க பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவாங்க போல இருக்கு. இதை கேட்டதுமே குருராஜன் கொஞ்சம் நக்கலா சிரிச்சாரு. இந்த பாருங்க பிரமோத், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது சார். நீங்க வேற அவங்க கோர்ட்டுக்கு போறாங்களாம், போனா போகட்டுமே, சட்டம் அவங்களுக்கு மட்டும் தான் சொந்தமா என்ன? நமக்கும் சட்டத்துல என்னெல்லாம் ஓட்டைகள் இருக்குன்னு நல்லாவே தெரியும் மிஸ்டர் பிரமோத். சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஒன்னும் சட்டத்தின் மூலமா இந்த பிரச்சனையை அணுகல. பின்ன விமான விபத்துல இறந்து போனாரு ஜெயகோபால, அவருடைய ஆவி வர வச்சு அவர்கிட்ட பேசி இந்த விமான விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்ற உண்மையை வெளியே கொண்டு வர போறாங்களாம். இதை கேட்டதுமே ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சாரு குருராஜன். என்ன சொன்னீங்க, ஆவியோட பேசுறதா? என்ன இது ஒரு ரெடிகுலஸா இருக்கு? சார், இதை நாம ரெடிகுலஸ்னு சொல்றோம், பட் சமீப காலமா ஆவியோட பேசுற கான்செப்ட் ரொம்ப பெருசா பிரபலமா போய்கிட்டு இருக்கு மிஸ்டர் பிரமோத். இதுக்கு விஞ்ஞான பூர்வமா எந்த ஆதாரமும் இல்லையே. சார், விஞ்ஞான பூர்வமா ஆதாரம் இருக்கோ இல்லையோ, ஜெயகோபாலோட ஃபேமிலி இது ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லனா சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்டோட பேரு பிரஸ் மீடியான்னு மோசமா அடிபட ஆரம்பிச்சிடும். பிரமோத், இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே. சார், ஜெயகோபாலோட ஆவிய ஒரு மீடியம் மூலமா தொடர்பு கொண்டு பேச போறாங்க. உண்மையிலேயே அவங்க ஜெயகோபால் ஆவி கூட தான் பேச போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஜெயகோபால் ஆவி கிட்ட பேசுறதா சொல்லிக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக விபரீதமான செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அப்படி அவங்க வெளியிடுற செய்திகளை சில பேர் வேணும்னா நம்பாம இருப்பாங்க, ஆனா பல பேர் இதை உண்மைன்னு தான் நம்புவாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் பிரமோத்? சார், நம்ம ஏதாவது ஒரு பிரிகாஷனா ஸ்டெப்ஸ் எடுத்தே ஆகணும். இதை சாதாரண விஷயமா நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது. இதை பாருங்க மிஸ்டர் பிரமோத், உங்க பயம் அனாவசியமானது, தேவையில்லாதது. ஜெயகோபால் ஃபேமிலியில உள்ளவங்க என்னத்தையோ பண்ணிட்டு போகட்டும், நீங்க எதையும் பொருட்படுத்தாதீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கு இவ்வளவோ வேலைகள் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்றதை பத்தி ஒரு ப்ராஜெக்ட சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டு இருக்காங்க, அதை ஒரு முறை நீங்க படிச்சு பாருங்களேன் அப்படின்னு குருராஜன் பேசிட்டு இருக்கும் போதே குருராஜன் டேபிள்ல இருந்த இன்டர்காம் சத்தம் போட ஆரம்பிச்சது. ரிசீவர் எடுத்து காதல வச்சவரு எஸ் அப்படின்னு சொன்னாரு. மறுமுனையில ஒரு குரல் ஒலிக்க ஆரம்பிச்சது. அது பேசஞ்சர்ஸ் ரிலேஷன் ஆபீசர் சபரீஷோட குரல். சொல்லுங்க சபரீஷ், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு குருராஜன். சார், ஒரு அதிர்ச்சியான செய்தி. இந்த செய்தி சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து சேர்ந்துச்சு. என்ன செய்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாரு குருராஜன். விமான விபத்துல இறந்து போன ஜெயகோபாலுடைய மனைவி ராஜசுலோச்சனாவை யாரோ மர்டர் பண்ணிட்டதா அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் தகவல் கொடுத்திருக்காரு சார். என்னது, மர்டரா? ஆமா சார் அப்படின்னு ஒரு விதமான பதட்டோட பேச ஆரம்பிச்சாரு சபரீஷ். எப்ப நடந்துச்சு, ஏதாவது உங்களுக்கு தகவல் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதும், தெரியல சார், என்ன விசாரிச்சு சொல்லிட்டுங்களா அப்படின்னு கேட்டாரு சபரீஷ். அசிஸ்டன்ட் கமிஷனர் கார்த்திகேயன் ஜீப்பை விட்டு இறங்கும் போது இன்ஸ்பெக்டர் வசந்த் சல்யூட் அடிச்சுக்கிட்டே அவர் எதிர்கொண்டாரு. அந்த ஹைவே ரோட்டோட 2 பக்கத்துலயும் கும்பல் வேடிக்கை பார்த்துட்டு நிக்க வாகனங்கள் மெதுவா ஊர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. ரோட்டோரமா இருந்த ஒரு பெரிய புளை மரத்துக்கு கீழே கும்பல் அதிகப்படியா தெரிஞ்சது. கார்த்திகேயன் அந்த கும்பலை நோக்கி நடந்தபடியே வசந்த் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் வசந்த், மர்டர் எப்படி நடந்துச்சு? சார், கழுத்துல கயிறை போட்டு இறுக்கி கொண்டு இருக்காங்க, நாக்கு வெளியே தள்ளிட்டு இருக்கு சார். ஃபாரன்சிக் வந்துட்டாங்களா? அவங்க வந்து பாத்துட்டு இருக்காங்க சார். ஸ்பாட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாரு. அவங்க என்ன அதை தரல சார். ராஜசுலோச்சனாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? தகவல் கொடுத்தாச்சு சார், அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க? ஜெயகோபாலோட பிரதர் நந்தகுமார், அவருடைய ஒய்ஃப் சஞ்சனா, அப்புறம் பக்தவச்சலம் ராஜகோபாலோடைய அப்பா. பேசியபடியே அந்த மரத்துக்கட்டியும் வந்து சேர்ந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வசந்த் வழி ஏற்படுத்தி கொடுக்கவும் மெல்ல கார்த்திகேயன் அந்த மரத்தடிக்கு போய் நின்னாரு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு காண்டச கார் நின்றுட்டு இருந்துச்சு. காரோடைய 2 பக்க கதவுகளும் ஒரு ராட்சச பறவையோட ரெக்கைகள் மாதிரி திறந்தே கடந்துச்சு. காரோட பின் சீட்ல கைகளை பரப்பிக்கிட்டு மல்லாந்து விழுந்து கலந்தா ராஜசுலோச்சனா. கழுத்து நெறிப்பட்டதுல 25% நாக்கு உறைஞ்சு போன ரத்தத்தோட வெளியே தெரிய திறந்த கண்களோட உயிரை விட்டிருந்தா ராஜசுலோச்சனா. கட்டிருந்த புடவையில திட்டு திட்டா ரத்த கரைகள் தெரிய காரோடைய முன்பக்க சீட் கத்தியால கிழிக்கப்பட்டிருந்தது. கார்த்திகேயன் காரை சுத்தி வந்து கவனிச்சாரு. அதன் பிறகு ராஜசுலோச்சனா கிட்ட போய் நின்று கூர்ந்து கவனிக்கவும் செஞ்சாரு. கவனிச்சவரு இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்பி, வசந்த் சார், பாடி முதல்ல யார் பார்த்தது? சரியா யாருன்னு தெரியல சார். 2 வீலர்ல இந்த பக்கம் போய்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் யூரின் பாஸ் பண்றதுக்காக இந்த மரத்துக்கிட்ட வந்திருக்காரு. மரத்துக்கிட்ட வந்த பிறகுதான் இந்த கார் அவர் கவனிச்சிருக்காரு. கதவெல்லாம் திறந்தே கிடக்க உள்ள ஒரு நபர் இறந்து கிடக்கிறத பார்த்ததும் கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி தான் பார்த்த விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த விசாரணை வளையத்துக்குள்ள அவர் நுழைய விரும்பலன்னு சொல்லிட்டு ரிசீவரையும் வச்சுட்டாரு. அவரை பத்தி எந்த தகவலையும் அவர் கொடுக்கவும் இல்ல. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து எனக்கு தகவல் கொடுத்து நான் இங்க வந்து பாக்குறதுக்குள்ள ரோட்ல கும்பல் சேர்ந்துருச்சு சார். ஜெயகோபாலுடைய தம்பி நந்தகுமார் எங்க? அவரும் அவருடைய ஒய்ஃபும் அவங்க காருக்குள்ளே உட்காந்துருக்காங்க
சார், போய் அவங்களை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார் அப்படின்னு தலையாட்டின வசந்த் நந்தகுமார காரை நோக்கி வேகமா போக ஆரம்பிச்சாரு. வரும்போதே நந்தகுமாரையும் அவருடைய ஒய்ஃபான சஞ்சனாவையும் கூட்டிட்டு தான் வந்தாரு. கூடவே கண்ணீரோட ஜெயகோபாலுடைய அப்பாவான பக்தவச்சலமும் வந்தாரு. நந்தகுமாரோடைய முகம் ஏதோ உலோகத்தால செய்யப்பட்ட மாதிரி ரொம்பவே இறுக்கமா இருந்துச்சு. அதை கவனிச்ச கார்த்திகேயன் நந்தகுமார்ட்ட பேச ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் நந்தகுமார், உங்க அண்ணன் ஜெயகோபால் விமான விபத்துல இறந்து போய் 3 மாசம் ஆகிருச்சு. இந்த நிலைமையில உங்க அண்ணியும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யாரு எதுக்காக இந்த கொலையை பண்ணிருப்பாங்கன்னு உங்களால கெஸ் ஒர்க் ஏதாவது பண்ண முடியுதா? நந்தகுமாரோட கண்கள் ரொம்பவே கலங்கி போயிருந்தது. தொண்டக்கூடிய அவஸ்தையில அழுகையோட பேச ஆரம்பிச்சான். சார், கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சார். அதே போலதான் இந்த கொலைக்கும் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். எங்க அண்ணன் இறந்து போன அந்த விமான விபத்து ஒரு திட்டமிட்ட சதி. அந்த சதியை நாங்க அமலப்படுத்த போறதா சொன்னோம். அது அவங்களால பொறுத்துக்கவே முடியல. கூலிப்படை ஏவி விட்டு போய் அண்ணியையும் கொலை பண்ணிட்டாங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரம்லாம் இல்ல சார். ஆனா அவங்களுக்கு எதிரான மோட்டிவேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க அண்ணி ராஜன் சொல்ல சொன்னா கார்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. வீட்டுல இருந்து எப்போ அவங்க கார்ல புறப்பட்டாங்க, எந்த இடத்துக்கு போறதா சொல்லிட்டு போனாங்க சார். அன்னி தினமும் மத்தியானத்துல அபிராமிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு யோகா மையத்துக்கு போயிட்டு வருவாங்க. யோகா மையத்துக்கு போயிட்டு திரும்ப வர வழியில தான் அவங்களை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. சோ உங்க முழு சந்தேகமும் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் மேலதான் இருக்கு, அப்படிதானே? ஆமா சார். மிஸ்டர் நந்தகுமார், நீங்க ஏற்கனவே உங்க பிரதர் ஜெயகோபாலுடைய மரணத்துல சந்தேகம் இருக்குன்னு சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஊழியர்கள் மேலேயே நீங்க போலீஸ்ல புகாரும் பண்ணிருக்கீங்க. அந்த புகார் எஃப்ஐஆர் பண்ணப்பட்டு விசாரணையில இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க அண்ணி இறந்து போன விஷயத்த நான் கேள்விப்பட்டதுமே ஏர்போர்ட் ஆபீசர் குருராஜனுக்கு போன் பண்ணி அவங்களுக்கு தகவலும் கொடுத்துட்டேன். அவரும் ஸ்பாட்டுக்கு வந்து சேரதா எனக்கு செல்போன்ல மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எப்படியும் 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன் சார். அந்த ஆள் வந்து என்ன சார் ஆக போகுது? அவங்களை எல்லாம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் சட்டத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு ஒண்ணு தூக்கு தண்டனையோ இல்ல வெளியவே வர முடியாத அளவுக்கு ஆயுள் தண்டனையோ வாங்கி தரணும் சார். உங்க கோபம் நியாயமானதுதான் நந்தகுமார். ஆனா அதுக்கான ஆதாரம் தான் உங்ககிட்ட இல்லையே. நீங்க சொல்றவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லாம அவங்களை எங்களால கைது பண்ணவே முடியாது. நடந்த விமான விபத்துக்கும் சதி வேலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ரிப்போர்ட்டை தெளிவா கொடுத்திருக்காங்க. அப்படி அவங்க ரிப்போர்ட் கொடுத்த பிறகு சட்டப்பூர்வமா எங்களால எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவே முடியாது. கார்த்திகேயன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நந்தகுமாரோட ஷர்ட் பாக்கெட்ல செல்போன் சத்தம் போட ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொன்ன நந்தகுமார் போனை எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி பண்ணி பேச ஆரம்பிச்சாரு. காதல ஒத்தி வச்சுக்கிட்டு யாரு அப்படின்னு கேட்டாரு. மறுமுனையில நேதாஜி பேசிக்கிட்டு இருந்தான். மிஸ்டர் நந்தகுமார், நான் நேதாஜி பேசுறேன். உங்க ஃபேமிலி லாயர் வேலவ என்கிட்ட பேசினாரு. அவர் சொன்னபடியே நாளைக்கு காலையில நான் உங்க வீட்டுக்கு வந்துருவேன். அப்படி நான் வரும்போது உங்க அண்ணா ஆவி கூட பேச போற ஒரு மீடியத்தையும் கூட்டிட்டு வரேன். உங்க பிரதரோட பேரு ஜெயகோபால் தானே? ஆமா. அவரை எரிச்சிங்களா புதைச்சிங்களா? எரிச்சோம். சரி, அவங்க உபயோகப்படுத்தின துணிமணி ஏதாவது வீட்டுல இருக்கா? இருக்கு. அது போதும். நாளை காலையில 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள உங்க வீட்டுக்கு நாங்க வந்து சேர்ந்துருவோம். உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு நேதாஜி கேட்கவும், சார் ஒரு விஷயம் என்ன, நாளைக்கு இங்க நீங்க வரதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன், எங்களோட அண்ணி இறந்துட்டாங்க. எப்போ? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. நான் அந்த கிரைம் ஸ்பாட்ல தான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அப்போ நாங்க எப்பதான் உங்க வீட்டுக்கு வரது அப்படின்னு கேட்டாரு நேதாஜி. ஒரு விஷயத்த சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே, என்னன்னு சொல்லுங்க நந்தகுமார் அப்படின்னு கேட்டார் நேதாஜி. எனக்கு இந்த ஆவி மீடியம் இறந்தவங்கிட்ட பேசுற கான்செப்ட் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. எங்க ஃபேமிலி லாயர் சொன்னார் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அரை மனசோட அவர் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நாங்க வேற மாதிரியான நடவடிக்கைகள்ல இறங்கி ஆகணும் அப்படின்னு தோணுது. சார், உங்க அண்ணியோட அகால மரணம் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அவங்க கொலை செய்யப்பட்டதுக்கு யாரு காரணம்ன்றத உங்க அண்ணியோட ஆவி கிட்டியாவது பேசி உண்மையான குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கலாமே. சாரி நேதாஜி, இந்த ஆவி மேட்டர்ல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. தயவு செஞ்சு நீங்க இங்க வர வேண்டாம், நான் லாயர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சார், இந்த ஆவி மேட்டர் விஞ்ஞான பூர்வமான விஷயம். அதை நேர்ல பார்க்கும் போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு நேதாஜி. மிஸ்டர் நேதாஜி, அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. நந்தகுமார் ரொம்ப விடாபடியா பேச ஆரம்பிக்கவும் நேதாஜிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே நந்தகுமார் அப்படின்னு சொன்னவரு அந்த இணைப்பை துண்டிச்சிட்டாரு. ஏசி கார்த்திகேயன் நந்தகுமாருக்கு ரொம்ப பக்கமா நின்றுட்டு இருந்தாரு. நந்தகுமாரும் நேதாஜியும் பேசினது கொஞ்சம் அரசல் புரசலா அவர் காதலையும் வாங்கினாரு. நந்தகுமார் போனை கட் பண்ணதுமே, என்ன மிஸ்டர் நந்தகுமார், போன்ல யாரு? என்னோட ஃப்ரெண்டு சார். என்ன விஷயம்? நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் பேசிக்கிறத பார்க்கும் போது ஏதோ உங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஆர்குமெண்டா? அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே சார். அண்ணியோட மர்டரை பத்தி சொன்னேன், கொஞ்சம் எமோஷனலா பேசினாரு, அவ்வளவுதான் சார். ஏதோ ஆவி மீடியம்னு என் காதல விழுந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சமாளிக்க முயற்சி பண்ண நந்தகுமார். ஆனா கார்த்திகேயன் விடுற பாடு இல்ல. கமான் மிஸ்டர் நந்தகுமார், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுற துணியில பேசவும் அது அப்படின்னு தடுமாறி பேச ஆரம்பிச்சாரு. அண்ணன் ஜெயகோபால் பிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதும் அவர் எப்படி இறந்தாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க ஃபேமிலி லாயருக்கு போன் பண்ணி அவர்கிட்ட உதவி கேட்டோம். தனக்கு நேதாஜி அப்படின்ற நபரை தெரியும்னு நேதாஜி ஆவிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றவர்
இருக்கிறவரு. அவரை வீட்டுக்கு வரவழைச்சு அவர் மூலமா உங்க அண்ணா ஆவிகிட்ட நம்ம பேசினோம்னா உண்மைகள் என்னன்னு தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஏற்பாடுகளை என்னோட லாயர் தான் பண்ணியிருந்தாரு. அந்த நேதாஜி தான் இப்ப எனக்கு போன் பண்ணாரு. நான் நாளைக்கு வரட்டுமான்னு கேட்டாரு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். கார்த்திகேயன் தன்னோட 2 புருவங்களையும் உயர்த்தினாரு. ஆவிகளோட பேசி உண்மையை வரவழைக்க முடியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? எனக்கு இதுல விருப்பமே கிடையாது சார். 2 நாளைக்கு முன்னாடி லாயர் சொன்ன விஷயத்த வேண்டாம் தான் நான் சொன்னேன். அவரு தான் கேட்கல. அவரோட பிடிவாதத்துக்காக ஒத்துக்கிட்டேன். அந்த ஆவி ஆராய்ச்சியாளரோட பேர் என்னன்னு சொன்னீங்க? நேதாஜி. இப்ப அவர் எங்க இருக்காரு? வெள்ளங்கிரி மலையில இருக்காரு சார். மிஸ்டர் நந்தகுமார், நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார். எனக்கு என்னவோ இறந்து போனவங்க அண்ணா ஆவிய அந்த மீடியம் மூலமா பேச வச்சோம்னா நமக்கு நிறைய உண்மைகள் தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுது. இதையே நீங்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு நந்தகுமார வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாரு. வெள்ளங்கிரி மலை இருட்டோட பிடியில சிக்கி இருந்தாலும் கிழக்குல முளைச்சிட்டு இருந்த பௌர்ணமி நிலா இருட்டை விரட்டி வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆசிரம குடிசைக்கு வெளியில ஒரு விதமான யோசனையோட உட்காந்துட்டு இருந்தாரு நேதாஜி. அவருக்கு முன்னாடி வந்து நின்னாரு ப்ரொஃபசர் சுவாமிகள். தோலை தொட்டு கேட்டாரு, என்ன தம்பி, பலமான யோசனையா? நேதாஜி நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு பெருமூச்சோட பேசவும் ஆரம்பிச்சான். ஐயா, அந்த லாயர் வேலன் எனக்கு ரொம்ப வேண்டியவரு. நேத்துக்கு அவர் போன் பண்ணி இறந்த ஒரு நபரோட ஆவி கூட பேசணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. நான் இறந்து போன நபர் யாருன்னு கேட்டப்போ எந்த விவரத்தையும் சொல்லவே இல்லை. அதுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு போன் பண்ணி இறந்து போனவர் யாருன்ற விஷயத்த சொன்னாரு. நானும் அந்த ஜெயகோபாலோட ஆவி கிட்ட பேசுறதுக்கு மீடியமா நீங்க செயல் பண்ணணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்களும் அதுக்கு உதவி செய்யறதா சொன்னீங்க. ஆமா, நம்ம இன்னைக்கு சென்னை போறதை ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம்ல, அதை பத்தி கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு மதியம் ஜெயகோபாலோட தம்பியான நந்தகுமாருக்கு போன் பண்ணேன். அவரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொன்னாரு. என்னது அதிர்ச்சியான விஷயமா? ஆமாங்கய்யா, விமான விபத்துல இறந்து போனாரு ஜெயகோபாலோட மனைவி ராஜசுலோச்சனா. அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம். நந்தகுமார் ரொம்பவே விரக்தியான மனநிலையில தான் இருக்காரு. ஆவியோட பேச போற எந்த விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவருக்கு இதெல்லாம் நம்பிக்கையே இல்லையா. என்ன சென்னைக்கு புறப்பட்ட வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. லாயர் கிட்ட பேசுனீங்களா தம்பி அப்படின்னு கேட்டாரு ப்ரொஃபசர் சுவாமிகள். பேசினேன். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்க அவங்களுக்கு இஷ்டமே இல்லையா, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ப்ரொஃபசர் சுவாமிகள் சிரிச்சுட்டு, அவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, பிறகு நீங்க ஏன் அதை பத்தி கவலைப்படுறீங்க? அவங்க வேண்டாம்னு சொன்னதுக்கான கவலைப்படல, பின்ன எதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க நேதாஜி அப்படின்னு கேட்டாரு ப்ரொஃபசர் சுவாமிகள். 3 மாசத்துக்கு முந்தைய தான் ஜெயகோபால் விமான விபத்துல இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மனைவி இப்ப கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 2 சம்பவமும் என்னோட மனசுக்கு ரொம்ப விரோதமா படுது. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் தம்பி? இப்படி எல்லாம் நடக்கணும்ன்றது அவங்க தலையில எழுதப்பட்டிருக்கு. ஐயா, என்னோட மனசுல இப்போ படுறத சொல்லட்டுமா? சொல்லுங்க தம்பி. அந்த குடும்பத்துக்கு நாம ஏன் உதவி பண்ண கூடாது? நம்ம உதவி தான் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. அவங்க வேண்டாம்னு சொன்னாலும் நாம உதவி செய்யலாமே. எப்படி? இப்போ ஜெயகோபால் ராஜசுலோச்சனா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன அந்த ஆத்மாக்களை வரவழைச்சு அவங்க கிட்ட நாம ஏன் பேசி உண்மையை வாங்க கூடாது? அந்த குடும்பத்தோட அனுமதியே இல்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்றது சரியில்லையே தம்பி அப்படின்னு சொன்னாரு ப்ரொஃபசர் சுவாமிகள். ஐயா, இந்த நேரத்துல அதையெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது. நாம இந்த வேலையை சுயலாபத்துக்காக செய்யல, அந்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் செய்யறோம். எதுக்கும் யோசனை பண்ணலாமே. ஐயா, நேதாஜி சொல்றதுதான் சரி. பின்பக்கமா இருந்து ஒரு குரல் கேட்கவும் ப்ரொஃபசர் சுவாமிகளும் நேதாஜியும் திரும்பி பார்த்தாங்க. ப்ரொஃபசர் சுவாமிகளுடைய சீடரான மைத்ரேயன் அங்க நின்றுட்டு இருந்தாரு. கையில பால் நிரப்பப்பட்ட 2 டம்ளரை வச்சிருந்தாரு. ஆளுக்கு ஒரு டம்ளரை நீட்டியபடியே இறந்து போன அந்த நபர்களுடைய ஆத்மா கிட்ட யாரு வேணும்னாலும் பேசலாம், இதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல அப்படின்னு மைத்ரேயன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாரு. தலையை ஆற்றியபடியே ப்ரொஃபசர் சுவாமிகள் சிரிச்சாரு. மைத்ரேயா, எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அதை நாம ஃபேஸ் பண்ணி ஆகணும்ல. ஏன்னா இறந்து போன 2 பேருமே பிரச்சனைக்குரிய முறையில இறந்து போயிருக்காங்க. அதையும் நாம பார்க்கணும். நேதாஜி இறுகி போன முகத்தோட ப்ரொஃபசர் சுவாமிகளை பார்த்தான். ஐயா, இறந்து போனவங்க எல்லாருமே அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி எந்த வகையில செயல்பட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல தான் நான் இந்த மலைக்கே வந்து சேர்ந்தேன். சுவாமி சொர்பானந்தாவை பார்த்து அவகிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக வந்தேன். என்னோட மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகளுக்கு உங்களால மட்டுமே சரியான பதில சொல்ல முடியுன்ற நம்பிக்கை இப்ப எனக்கு வந்திருக்கு. இந்த ஆசிரமத்துல 2 நாள் தங்கி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஜெயகோபால் ராஜசுலோச்சனா இந்த 2 பேரோட ஆவிகளையும் ஒரு மீடியம் மூலமா வரவழைச்சு பேசினா பல உண்மைகள் வெளியே வரும். அது மட்டும் இல்ல, ஆவிகள் ஆராய்ச்சி சம்பந்தமா எனக்குள்ள இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு எனக்கு பதிலும் கிடைக்கும். ப்ரொஃபசர் சுவாமிகள், நேதாஜி இந்த விஷயத்துல இவ்வளவு தெளிவாகவும் உறுதியாகவும் நீங்க இருக்கும் போது நான் என்ன செய்ய முடியும் தம்பி? நாளைக்கு ராத்திரியே ஒரு பூஜையை வச்சு அந்த ஆவிகள் கிட்ட பேசுவோம். மைத்ரேயா, அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணிடு அப்படின்னு சொன்னாரு. உடனே மைத்ரேயனும் சரிங்க ஐயான்னு பவ்யமா தலையாட்டினாரு. அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனரான கார்த்திகேயன் ஏர்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரான குருராஜ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாரு. அதுல 5வது முறையா மறுபடியும் அதே கேள்வியை கேட்டாரு. மிஸ்டர் நந்தகுமார், ராஜசுலோச்சனா கொலை செய்யப்பட்டதோட பின்னணியில உங்க ஏரியேஷன் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த ஊழியர்களுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு நந்தகுமார் உறுதியா நம்பிட்டு இருக்காரு. அவருடைய குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டு நியாயமானதுன்னு உங்களுக்கு படுதா இல்ல அநியாயமா தோணுதா? இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. குருராஜன் ஆனாலா ஒரு பெருமூச்சை விட்டுக்கிட்டு கார்த்திகேயனை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. மிஸ்டர் ஏசி சார், நீங்களும் இந்த கேள்வியை பல தடவை என்கிட்ட கேட்டுட்டீங்க. நானும் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். கலைச்சும் போயிட்டேன். நந்தகுமார் பேசிய வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை கூட உண்மை இல்ல. ஜெயகோபால் இறந்தது விமான விபத்துல மட்டும்தான். இந்த விபத்துல ஜெயகோபால் மட்டும் இறந்து போல, அவரோட சேர்ந்து பயணம் பண்ண எல்லாருமே தானே இறந்து போயிருக்காங்க. பறவை மோதிச்சு, அதனால விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு தான் விசாரணை கமிஷன் சேர்ந்த நீதிபதிகளும் அறிக்கைகளை கொடுத்திருக்காங்க. இதுக்கு பிறகும் விமான விபத்து ஏற்படல, அது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்றதும், பைலட்டையும் ஏரோஸ்டஸையும் கொலை பண்றதுக்காக தான் அந்த விபத்தை ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றதும் மிகப்பெரிய அபத்தம். அதே போல ஜெயகோபாலுடைய மனைவியான ராஜசோசனால் கொலை செய்யப்பட்டதுக்கும் எங்க சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் ஊழியர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது முழுக்க முழுக்க கேலி கூத்தாதான் எனக்கு தெரியுது. நந்தகுமாரோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்களும் என்ன விசாரிக்க வந்திருக்கீங்க, இதை விட பெரிய கேலி கூத்து வேற என்ன சார் இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் காரசாரமா பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. கார்த்திகேயன் சிரிச்சபடியே நிமிர்ந்து உட்கார்ந்து, மிஸ்டர் குருராஜன், உங்க மேல புகார் கொடுத்திருக்கவங்க சாதாரணமான நபர்கள் கிடையாது. இந்த சமூகத்துல ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறவங்க. அதுக்காக எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க என்ன குற்றவாளி மாதிரி பாக்குறது சரியா சார்? ஆதாரம் இல்லாம உங்களை விசாரிக்க வருவோமா அப்படின்னு கேட்டாரு கார்த்திகேயன். ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? ஆமா. என்ன ஆதாரம்? உங்க ஏர் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஊழியரான பிரமோத் ஜெயகோபால் பங்களாவுக்கு நஷ்டஈடு தொகையை கொடுக்கறத பத்தி சொல்ல போன போது ஒரு மிரட்டல் போன் வந்திருக்கு. ஆனந்த ரூபன் அப்படின்ற பெயர்ல ஒரு நபர் நந்தகுமார்ட்ட பேசி அவங்க கொடுக்க நஷ்டஈட வாங்கிக்கோ, இல்லனா நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. இது முதல் ஆதாரம். அதுக்கப்புறம் ஜெயகோபாலோட ஃபேமிலி அனுப்பின அந்த சிடி கேசட், அது ரெண்டாவது ஆதாரம். இந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கும் போது எனக்கு உங்க சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஏசி. சார், உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? என்ன? எங்களுடைய விமானத்துறைய சந்தேக வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு யாரோ திரைக்கு பின்னாடி இருந்து இந்த படுபாதக செயலை செஞ்சு எங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அது யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு கார்த்திகேயன். தெரியாது சார் அப்படின்னு சொன்னாரு. ஏதாவது கெஸ் பண்ணி சொல்லுங்க சார். சாரி சார், நிச்சயமா எதுவுமே எனக்கு தெரியல. இந்த விஷயத்துல எல்லாம் கெஸ் ஒர்க் எல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு குருராஜன். பைலட் வாசுதேவும் ஏரோஸ்டஸ் சாதுரியாவும் ஒரு அரசியல்வாதியால பழித்திருக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை கொலை பண்றதுக்காக தான் இந்த விபத்தை ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்றதுல உண்மை இருக்குமோ எனக்கு சந்தேகமா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு கார்த்திகேயன். குருராஜன், அத பத்தி எனக்கு தெரியாது சார். சரி, அந்த அரசியல்வாதி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சாரி சார், தெரியாது. மிஸ்டர் குருராஜன், நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னா இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு உண்மையையும் உங்களால வெளிக்கொண்டு வரவே முடியாது. இங்க பாருங்க சார், ஜெயகோபாலோட ஃபேமிலி எங்க ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் மேல குற்றம் சாட்டான்றதுக்காக, நான் தப்பிக்கிறதுக்காக எங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த யாரையும் குற்றவாளி ஆக்கிறதுக்கு நான் ஒருபோதும் விரும்பவே மாட்டேன். நல்ல எண்ணம் தான் இருந்தாலும் இந்த தகவல் எல்லாம் இல்லாம விசாரணை மேற்கொண்டு தொடரவே முடியாது. கார்த்திகேயன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருடைய செல்போன் சிறுங்க ஆரம்பிச்சது. எடுத்து காதல பொறுத்தனவரு எஸ் அப்படின்னு சொன்னாரு. சார், நான் நந்தகுமார். சொல்லுங்க மிஸ்டர் நந்தகுமார் அப்படின்னு கார்த்திகேயன் கேட்க, சார் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? நான் என்னோட ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு கார்த்திகேயன். சார், நீங்க உடனே புறப்பட்டு தரமணில இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு வர முடியுமா சார்? ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டாரு கார்த்திகேயன். ஆமா சார், ரொம்பவே முக்கியமான விஷயம். என்னுடைய அண்ணியான ராஜசுலோசனா இறந்து போன விவகாரத்துல ஒரு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா ஒரு நபரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அந்த நபரை இன்னும் என்னுடைய பார்வையில தான் வச்சிருக்கேன். அவனை தனியா டீல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. போலீஸ் வந்துட்டாங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, யார் அந்த நபர்? தெரியல சார். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னோட வீட்டுக்கு வெளியே இருந்தபடி வாட்ச் பண்ணிட்டு இருந்தான். நான் அதை கவனிச்சுட்டு கீழே இறங்கி வரதுக்குள்ள பைக்ல ஏறி புறப்பட்டான். அவனை நான் கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவன் தரமணில இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி ஒர்க் ஷாப் குள்ள போனான். போனவன் இன்னும் வெளியே வரவே இல்லை. அவனுக்காக தான் சார் காத்துக்கிட்டு இருக்கேன். தரமணில இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். நான் போன் பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சேரதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் உங்களை வந்து பாப்பாரு, உங்களுக்கு பக்கபலமா வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லவும் தேங்க்யூ சார்னு சொன்ன நந்தகுமார் அந்த காலையும் கட் பண்ணான். கார்த்திகேயன் செல்போன் அணைச்சபடியே தன்னோட இருக்கையை விட்டு எழுந்தாரு. குருராஜன் கிட்ட ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொன்னவரு தன்னோட ஜீப்ல ஏறி அங்க இருந்து கிளம்பினாரு. இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் காய்.